வணக்கம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது இதுதான் முதல் தடவையா? பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா கவலையே படாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா கம்ப்யூட்டரோட அடிப்படையை நாம கத்துக்க போறோம். வாங்க, இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம முதல் அடியை எடுத்து வைப்போம். சரி, முதல்ல இந்த மெஷினா என்னன்னு பாப்போம். பார்க்கறதுக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா உண்மையில அதோட ஒவ்வொரு பாகத்தையும் நாம தனித்தனியா பிரிச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த பெட்டிய பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் வர்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த விளக்கம் முடியும் போது இந்த மெஷின் மேல உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கும். இது ஒன்னும் பெரிய மர்மம் கிடையாது. நாம சேர்ந்து தீர்க்க போற ஒரு சின்ன புதிர் மாதிரிதான். அடுத்து ஹார்ட்வேர்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற பாகங்களை பத்தி பேசலாம். கம்ப்யூட்டர் உலகத்துல இததான் ஹார்ட்வேர்னு சொல்வாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கம்ப்யூட்டரோட உடம்பு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ஹார்ட்வேர் நம்ம உடம்பு மாதிரினா, சாஃப்ட்வேர் தான் அந்த உடம்பை இயக்க வைக்கிற நம்ம மூளை, நம்ம எண்ணங்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம எண்ணங்கள் இல்லாம உடம்பால ஏதாவது செய்ய முடியுமா? அதே மாதிரிதான் சாஃப்ட்வேர் இல்லாம ஹார்ட்வேர் வெறும் ஒரு ஜட பொருள் தான், ஒரு வெறும் பெட்டி தான். இங்க இருக்கிற இந்த முக்கிய பாகங்களை பாருங்க. மானிட்டர், CPU பாக்ஸ், கீபோர்ட், மவுஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு முழு கம்ப்யூட்டர். இப்போ இதுல ஒன்னொன்னும் என்ன வேலை செய்யுதுன்னு தனித்தனியா பார்க்கலாமா? பாத்தீங்களா, இது ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? மானிட்டர்ங்கிறது நாம பாக்குற ஸ்கிரீன், நம்ம வீட்டு டிவி மாதிரி. சிஸ்டம் யூனிட் இல்லனா CPU பாக்ஸ், அதுதான் கம்ப்யூட்டரோட மூளை. கீபோர்டு டைப் பண்ணவும், மவுஸ் ஸ்கிரீன்ல இருக்கிறத செலக்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். பாருங்க, கீபோர்ட் வச்சு நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கறோம், மவுஸ் வச்சு ஸ்கிரீன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் கூட இன்டராக்ட் பண்றோம். மானிட்டர் நமக்கு எல்லா தகவலையும் காட்டுது. சிஸ்டம் யூனிட் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இயக்குற மெயின் ஆளு. அடுத்து மூணாவது பகுதி, ஆன் செய்யறது மற்றும் லாகின் பண்றது. இவ்ளோ நேரமா அமைதியா இருந்த இந்த மிஷினுக்கு நாம இப்போ உயிர் கொடுக்க போறோம். இது இனிமே வெறும் பெட்டி இல்ல, உங்களுக்காக வேலை செய்ய போற ஒரு சூப்பரான கருவி. உங்க சிஸ்டம் யூனிட்டோட முன்னாடி பக்கம் பாருங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு பெரிய பட்டன் இருக்கும். அதுதான் பவர் பட்டன். பாத்தீங்களா, முதல் ஸ்டெப்பே எவ்ளோ ஈஸி. இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ரெண்டாவதா, கம்ப்யூட்டர் ஆன் ஆகி ரெடியாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மூணாவதா, பாஸ்வேர்ட் கேட்குற ஒரு ஸ்கிரீன் வந்துச்சுன்னா உங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை தட்டுங்க. அவ்வளோதான். சூப்பர், நீங்க உள்ள வந்துட்டீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த மெயின் ஸ்கிரீன், இதுக்கு பேரு தான் டெஸ்க்டாப். இதுதான் உங்களுடைய டிஜிட்டல் ஒர்க் டேபிள். அடுத்ததா இந்த டிஜிட்டல் டெஸ்க்டாப்பை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் நீங்க வேலை செய்யற முக்கியமான இடம். நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன செய்ய நினைச்சாலும் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். சரி, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்ல இருக்கிற டேபிள் மாதிரி தான் இந்த டிஜிட்டல் டெஸ்க்டாப்பும். நம்ம டூல்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அங்கதானே வைப்போம். அதே மாதிரி தான் இங்க இருந்து தான் எல்லாத்தையும் நாம எடுக்க போறோம். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த சின்ன சின்ன படங்களுக்கு பேரு ஐகான்ஸ். கீழே நீளமா இருக்கிற அந்த பார் இருக்குல்ல, அதுக்கு பேரு டாஸ்க் பார். அதோட லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற பட்டன் தான் ஸ்டார்ட் மெனு. ரைட் கார்னர்ல டைம் காட்டுற கிளாக் இருக்கு. சரி, அஞ்சாவது பகுதி, உங்க முதல் ப்ரோக்ராம திறக்க போறீங்க. இதுவரைக்கும் கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்களே ஒரு விஷயத்த செஞ்சு கண்ட்ரோல உங்க கைக்கு கொண்டு வர போறீங்க. வாங்க, உங்க முதல் ப்ரோக்ராம எப்படி திறக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஜாலியான ஒரு ப்ரோக்ராம ஓபன் பண்ண போறோம். இதுக்கு பேரு MS Paint. இதுல நீங்க டிராயிங் பண்ணலாம். இப்போ உங்க மவுஸை கையில எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போங்க. அங்க அக்சசரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா பெயிண்ட் இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்க, போதும். பலே, சூப்பரா பண்ணிட்டீங்க. உங்க முதல் ப்ரோக்ராம நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம். இனிமே நீங்க வெறும் பார்வையாளர் இல்ல, கம்ப்யூட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னு ஒரு தடவை வேகமா பாத்திரலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அடிப்படைகளை கத்துக்கிட்டீங்க, கம்ப்யூட்டரோட பாகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை ஆன் பண்ணினீங்க, ஒரு ப்ரோக்ராமையும் ஓபன் பண்ணிட்டீங்க. இதுதான் நீங்க கம்ப்யூட்டர்ல செய்ய போற மத்த எல்லா பெரிய விஷயங்களுக்கும் அஸ்திவாரம். இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். இந்த புது திறமையை வச்சு நீங்க அடுத்ததா என்ன உருவாக்க போறீங்க? உங்க டிஜிட்டல் உலகத்துக்கான பயணம் இப்போதான் உண்மையில ஆரம்பமாகுது.